வணக்கம். ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவு குரோதி வருடம் வைகாசி மாதம் கும்பராசி அன்பர்களுக்குண்டான பலாபலன்கள். சனி பகவானை ஆட்சி வீடாகவும் மூல திரிகோண வீடாக கொண்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது. 7.5 சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜென்ம சனி காலத்தில் மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் என்று இருந்து கொண்டே இருக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில், அதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்திலாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், பணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு அழுத்தம் சார்ந்த விஷயங்கள், அதாவது மனம் மற்றும் நன்றாக இல்லை, எவ்வளத்தான் எண்ணமே எல்லாமே நன்றாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று நல்லா இல்லாத மாதிரியான ஒரு தன்மையை உணர்த்தி கொண்டிருக்கும் இந்த காலகட்டம். தனம் சார்ந்த விஷயத்தில், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். என குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடன் ராகு இணைவு பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும். என செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் அல்லவா, ஆக்ரோஷம் அல்லவா, எதையாவது ஒன்று பேசக்கூடிய தன்மை, சின்ன சின்ன வார்த்தைகள் சில குடும்ப நபர்களுக்கு காயப்படுத்தக்கூடிய தன்மை, அது குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் கிடைக்கும், பணம் தன வருவாய் கிடைக்கும், உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட், இந்த பணத்தை எங்கேயாவது போடுறது, மற்றவங்களுக்கு ஜாமீன் கொடுப்பது, கையெழுத்து போடுவது, கடனை வாங்கி கொடுப்பது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அது என்ன ஆகும், அந்த இடத்துல புதன் பகவானும் உட்கார்ந்துருக்கார். அந்த புதனுங்கிறது 8க்குரிய அட்டமாதிபதி அல்லவா. அப்போது 3ஆம் இடம் என்பது மனசு, அதில் 8ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கிறதுனால மனசு சின்ன விஷயத்தில் கெடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் புதனாக இருக்கிறதுனால தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஆன்லைன் வர்த்தகம், இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் செல்போன் வர்றது, தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவது, இதை எல்லாமே தவிர்த்து கொள்வது நலம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதம் 19ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார். 3க்குரியவன் 3ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தைரிய வீரியத்தை வளர்க்கும், எதையும் செய்யலாம், எதையும் துணிந்து செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்பு செவ்வாயின் மூலமாக, சகோதர சகோதரின் மூலமாக இப்போ ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அப்போ அந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாகக்கூடிய அமைப்பு. உங்களுடைய, அதாவது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மை பயக்கக்கூடிய தன்மை, விளையாட்டு துறையில் ஆர்வம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை, உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் நன்மை பயக்கக்கூடிய தன்மை. 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய, எதையும் சாதிக்கலாம், விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கார். அந்த குரு என்ற கிரகம் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, அதாவது லாபத்தை தரக்கூடிய, உங்கள் ராசிக்கு லாபத்தை தரக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடமான தாய் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ தாயின் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அல்லவா, நன்மை கிடைக்கணும் அல்லவா, தாய் வர்க்கம் ரீதியாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மேம்படக்கூடிய தன்மை, தாயினுடைய சொத்துக்கள் ஒரு சிலர் கிடைக்கக்கூடிய தன்மை, தாயினால் உங்களுக்கு நன்மைகள் எந்த விதத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு. 4க்குரியவன் 4ஆம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கிறார் அல்லவா, ஆட்சி பலம் பெற்று 4ஆம் இடத்து அதிபதி அமைஞ்சிருக்கார். அப்போ சுக்கிரன் வலுவா இருக்கார். அப்போ 4ஆம் இடம் வண்டி வாகனத்துக்கு உகந்த இடம் அல்லவா, அந்த இடத்துக்கு அதிபதியாக இருக்க சுக்கிரனே வலிமையா இருக்கிறதுனால புதிதாக ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு இருக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் இடத்தை வாங்கும்போது, நிலத்தை வாங்கும்போது மட்டும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். எப்போ வந்து அமரப்போகிறார், இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி என்று வந்து அமர்றதுனால, புதனுங்கிறது டாக்குமெண்ட்டுக்காரர்கள். அப்போ டாக்குமெண்ட்னால ஏதாவது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள், இடம் வாங்குங்க, வாங்க
வேண்டான்னு சொல்லல. ஆனால் வாங்கும்போது நல்ல அலசி ஆராய்ஞ்சு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கா அப்படிங்கிறது தீர விசாரித்து வாங்குவது மேலுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் பின்பு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குருவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால் குருவும் புதனும் இணைஞ்சிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்கள், 5ஆம் இடம் என்பது குழந்தை சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, நற்செய்தி கிடைக்கக்கூடிய, மனமகிழ்ச்சி அடையக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பு இருக்கு. நல்ல படிக்கக்கூடிய அமைப்பு. இதனால் தடைபட்டு கொண்டிருந்தது அழுத்தம், இந்த கோர்ஸ் கிடைக்குமா, அந்த கோர்ஸ் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன், அப்போ கடன் சந்திரன்ங்கிறது ஒரே மாதிரி இருக்க போறதில்ல, மாறிட்டே இருப்பார். வளர்வதும் தேய்வதுமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 7.5 சனி ஜென்ம சனியாக இருக்கின்ற காரணத்தால் கடனை தவிர்ப்பது நல்லது. முற்றிலுமாக கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கடன் வாங்கி கடனை அடைத்தல் என்ற நிகழ்வுக்கு சென்று கொண்டு போயிடும். அதனால் மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், கடன், எதிரி தொல்லைகள், நோய் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக அதற்குண்டான உணவு முறைகளையும் உண்டான உடற்பயிற்சிகளையும் செய்து கொள்வது அனைத்து விதத்திலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சாரச் சிறந்தது. 7ஆம் இடத்தை, திருமண ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அப்ப சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்த்தாலே இங்க ஒரு கலவரம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த சனி சூரியன் வீட்டை பார்க்கிறார். அப்போ நிச்சயமா திருமணமான தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும். ஈவன் இப்போ கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணை, அல்லது ஒருவருக்கொருவர், கணவர் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல, அதுவும் முக்கியமாக வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தான். ஏன்னா தன்னுடைய சொந்த உழைப்புக்காக, பணத்தை சேர்த்துவதற்காக, வேலைக்காகத்தான் விட்டிருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஆனால் சனி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வதும், கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும், சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது செய்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பில்லை. 8ஆம் இடத்தில் கேது இருக்கார். கேதுங்கிறது யாரும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு கிரகம் தான் அந்த கேது. அது 8ஆம் இடம் என்கின்ற வலிவேதனை இருக்கிறதுனால உடல்ல ஏதாவது ஒரு உபத்திரம் இருக்கிற மாதிரியான தோரணைகளை உங்களுக்கு கொண்டு செலுத்தி கொண்டிருக்கும். போய் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்தா அது இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ நடக்குது, என்னமோ செய்யுது அப்படிங்கிற மாதிரி என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தகப்பன் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. இந்த காலகட்டத்தில் தகப்பனுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பாக்கியங்கள் பெருகக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மாற்றங்கள் கிடைக்கும். வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது கொடுக்குறாங்களா, ஏற்றுக்குங்க. துறை ரீதியான மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்குங்க. எந்த மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கிறது நல்லது. இல்லை நான் போக மாட்டேன், மாற மாட்டேன்னா கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர் உங்களுக்கு திணிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க. லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில், அது சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வருமானம் உண்டுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க. 4ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த கும்பராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்று உறுதியோடு இருக்கிறீங்க, அதுக்கான முயற்சி ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்களாக நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். ஆனால் அதுக்கு அமையலைன்னா இப்போ இந்த வைகாசி மாதத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடக்கூடிய தன்மை, வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நான் சொன்னது கோச்சார
கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும், பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அனைத்து விதமான பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.